பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் அனுக்கிரகமும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து போவோம். இந்த மாதத்திலே சோதரம் அதிகாலை நடக்கிற இருட்டோட ஜெபத்துல ஒரு நாளைக்கு ஒரு கண்மலை என்ற தலைப்பிலே ஒவ்வொரு கண்மலையாய் பார்த்து வருகிறோம். பகலில் நடக்கிற தினந்தோறும் ஆராதனையிலே ஒரு நாளைக்கு ஒரு தேன் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு தேனாக ஆராய்ந்து வருகிறோம். இரவிலே நடக்கிற இரவுக்கு ஜெபத்திலே ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு எண்ணெயாய் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே ஆண்டுடைய கிருபையினாலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 18:14. லீபனோனின் உறைந்த மலை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்று போகிறது உண்டோ? ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறது உண்டோ? ஓ கர்த்தர் நல்லவர். லீபனோனின் உறைந்த மலை வயல்வெளியின் கண்மலையில் இருந்து. ஆம், இன்றைக்கு இங்கு நாம் பார்க்கிற வேறு ஒரு கண்மலையை பார்க்கிறோம். இது என்ன கண்மலை என்று சொன்னா வயல்வெளியின் கண்மலை. வயல்வெளியின் கண்மலை. அப்போ இந்த கண்மலையிலேயே வித்தியாசமான ஒரு கண்மலை வயல்வெளியின் கண்மலை. அந்த வயல்வெளியின் கண்மலை என்றால் என்ன? எழுத்தின்படியான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டுமானால், ஒன்று, வயல்கள் நிறைந்த இடத்துல வயல்களுக்கு மத்தியிலே இந்த கண்மலை இருந்திருக்க வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு இருக்கிற கண்மலைகளாகிய கொடைக்கானல், வால்பாறை, ஊட்டி, பழனி போன்ற அந்த மலைப்பிரதேசங்கள்ல மேல போனாக்கா அங்க வாழ்கிற மக்கள் மலைக்கு மேலேயே கூட வயல்களை உண்டாக்கி அதுல சொத்துற விளைச்சலை விளைவித்து நல்ல அறுவடை செய்கிறாங்க. அப்போ அந்த வயல்வெளியின் கண்மலை என்பது இரண்டாவது, மலைக்கு மேல இருக்கிற வயல்களை குறிக்கிறதா இருக்கும். இது எழுத்தின்படியான ஒரு அர்த்தம். ஆனா வயல்வெளியின் கண்மலை என்றால் என்ன? இந்த வயல்வெளியின் கண்மலை என்பது எதை குறிக்கிறதுனா, இந்த வயல்வெளியின் கண்மலை என்பது முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் தேவனுடைய சங்காரத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய சங்காரங்கள். கர்த்தர் நல்லவர். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ கர்த்தர் திராட்சை தோட்டக்காரரே அலறுங்கள், வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓசியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் வயல்வெளியின் படைச்சால்களின் விஷ பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். எசேக்கியேல் 20:46 சொல்லுகிறது, தென்புறமான வயல்வெளியின் காட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து என்று. இப்படி வயல்வெளியின் கண்மலை என்பது முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேவனுடைய கோபாக்கினியை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல இந்த வயல்வெளியின் கண்மலை என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் 3 விதமான வாசனையை காண்பிக்கிறதா இருக்கு. 3 விதமான வாசனை நிறைந்ததுதான் வயல்வெளி என்று பார்க்க. அப்போ இந்த வயல்வெளி என்பது 3 வித வாசனை என்று சொன்னால், இந்த வயல்வெளியின் கண்மலையும் கூட 3 வித வாசனை நிறைந்ததுதான். அப்போ இந்த ஸ்தோத்திரம் வயல்வெளியின் வாசனை 3. அந்த 3 வாசனை எது எது? ஆதியாகமத்தின் புஸ்தகம்
27 ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 27 படிக்கும் போது இங்கு 3 விதமான வாசனையை குறித்து பார்க்கிறோம். முதலாவது நம்பர் 1 வஸ்திரங்களின் வாசனை. இரண்டாவது நம்பர் 2 குமாரனுடைய வாசனை. மூன்றாவதாக நம்பர் 3 கர்த்தர் ஆசீர்வதித்த வாசனை. எவ்வளவு அழகான ஒரு அடுக்கு மொழியாக ஸ்தோத்திரம், அடுக்கடுக்காய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நன்றாய் கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். இந்த வயல்வெளியின் கண்மலை என்பதே முதலாவது எதை காண்பிக்கிறதால் இது ஒரு அழகை காண்பிக்கிறதா இருக்கு. அழகு ஏன்னாக்கா, ஒரு கண்மலை இருக்கிறது, அதை சுற்றிலும் வயல்வெளி இருக்கிறது, அந்த வயல்வெளியை ஒட்டி வாய்க்கால் இருக்கிறது, அந்த வாய்க்காலுக்குள் தண்ணீர் இருக்குது. இப்ப தூரத்திலிருந்து வரும்போது பார்த்தா ஒரு வாய்க்கால் தெரியுது. அந்த வாய்க்கால்ல நல்ல சல தல தலன்னு அழகா தண்ணி போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தா நல்ல நெல்லு விளைய வச்சு விதைய விதைச்சு அது நல்ல ஈரத்துக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் அது அந்த நல்ல வளைஞ்சி விளைஞ்சி அது பச்சை பசேல் என்று அந்த வயல்வெளி காணப்படுகிறது. அந்த வயல்வெளிக்கு நடுவே சின்ன சின்ன விதை போட்டு ஒரு செடியும் முளைத்திருக்குது. இப்போ வாய்க்காலின் தண்ணீர், அடுத்தது வாய்க்கால், அடுத்தது வயல்வெளி, வயல்வெளியிலே சில செடிகள், அங்க பயிர் சுதரும், நல்ல விளைஞ்ச பயிர். இவைகளுக்கு நடுவிலே ஒரு கண்மலை சின்னதா இருக்கு. இப்ப தூரத்திலிருந்து பார்க்க எப்படி இருக்கும்? அழகான ஒரு பசுமை, நடுவிலே ஒரு கண்மலை. இதற்கு பேர்தான் இது. இந்த வயல்வெளியின் கண்மலை என்பது நல்ல அழகை குறிக்கிறதா இருக்கிறது. அப்படியானால் இந்த வயல்வெளி, வாய்க்கால், தண்ணீர் இதெல்லாம் எதை குறிக்கிறது? வாய்க்காலின் தண்ணீர் என்பதே நக்கி போடப்படுகிற அனுபவம் என்று வேதம் சொல்லு. நக்கி போடப்படுதல். நக்கி போடுதல் என்றால் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களை வாசித்து பார்த்தா, கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி வாய்க்கால் இந்த தண்ணீரெல்லாம் நக்கி போட்டுச்சு. அப்படின்னாக்கா பிரச்சனையானது இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போவது. இரண்டாவது அங்கு காணப்படுவது வாய்க்கால். இந்த வாய்க்கால் என்பது எதை குறிக்கிறது? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுகிற அனுபவத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக வயல்வெளி, அங்கு நல்ல பயிர் விளைந்திருக்கிறது. இப்போ வயல்வெளி, வயல் என்றாலே நல்ல விளைச்சலை உண்டாக்கக்கூடியது. இது வெளி என்று சொன்னா மறைவிடம் இல்லாத ஒரு வயல்வெளி. அப்போ கர்த்தர் நல்லவன், அதிலே தானியம் முளைக்கிறது என்று சொன்னா அந்த தானியம் எதை குறிக்கிறது? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை காண்பிக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வாசித்து பார்த்தா, கர்த்தர் களஞ்சியங்களை தானியத்தினாலும் ஆலைகளில் திராட்சரசத்தை புரண்டோட பண்ணுவார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ வயல்வெளி என்பது தேவன் நம்மை வைத்திருக்கிற அற்புத சாட்சியின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. இவைகளுக்கு நடுவுலதான் என்ன இருக்குது? கண்மலை இருக்குது. இப்போ இந்த வயலுக்கு நடுவே இருக்கிற கண்மலை என்பது எதை குறிக்கிறது? அது நல்ல உறுதியை காண்பிக்கிறது. ஏன்னாக்கா மற்ற இடத்துல இருக்கிற கண்மலையை விட இந்த கண்மலைக்கு ஒரு விசேஷத்துவம் இருக்கு. ஏன்னாக்கா இந்த கண்மலையை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஈரம் இருந்துகிட்டே இருக்கும்.
அப்புறம் இந்த கண்மலையை சுத்தி மண்வெட்டி வச்சு கொத்தி மாடு வச்சு ஏறு பொழுது அந்த மண்ணெல்லாம் சோத்திரம் உருட்டி பரட்டிட்டே இருப்பாங்க. அப்புறம் கர்த்தர் நல்லவன், அங்கே சோத்திரம் நிறைய பேர் வந்து வேலைகளை செய்வார்கள். அடுத்தது வேலைக்கு வருகிறவர்கள் இந்த கண்மலையின் மேலதான் தங்கள் ஆகாரத்தை வைப்பார்கள், பண்டம் பாத்திரங்களை வைப்பார்கள். அப்புறம் பெரியவர்கள் வந்து உட்காருவார்கள். இப்படி இந்த கண்மலையானது ஒரு பக்கம் தண்ணீர், ஒரு பக்கம் ஆயுதம், ஒரு பக்கம் மனிதர்களை சந்தித்தாலும் அவைகளுக்கு மத்தியில் இந்த கண்மலை எப்படி இருக்குது? நல்ல உறுதியா இருக்கு. அது ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை, கரையவும் இல்லை, உடையவும் இல்லை, உறுதியா இருக்கு. அப்போ வயல்வெளியின் நடுவில் இருக்கிற கண்மலை எதை குறிக்கிறது? தேவ பிள்ளைகளுடைய விசுவாச ஜீவியமாகிய உறுதியை காண்பிக்கும். உறுதி என்பது பலவிதமான உறுதி உண்டு. நல்ல சாப்பாடு சாப்பிடுகிறதுனால் உடல் அடைகிற நல்ல உறுதி இருக்குது. என்ன குழப்பம் வந்தாலும் சந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் ஒரு உறுதியை காண்பிக்கிறது. கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறதுனால எதையும் பயப்படாமல் சந்திக்கிற ஒரு உறுதி இருக்குது. இது பலதரப்பட்ட உறுதி உண்டு. ஆனால் இந்த கண்மலையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உறுதியாயிருக்கிறது, சோதனைக்கு மத்தியிலே உறுதியாயிருக்கிறது. அந்த வயலிலே விதைக்கிறவன், தானியத்தை இருக்கிறவன் ஒரு பக்கத்திலே தன் ஆடுகளை கொண்டு வந்து இந்த கண்மலைக்கு மேலே மேய விட்டுறான். ஏன்னா கண்மலை இடுக்குகள்ல நல்ல புல்லு இருக்கும், நல்ல பச்சை புல்லு இருக்கும். சோத்திரம். அப்ப ஆடுகள் அங்கு மேய்து, மாடுகள் மேய்து. இவ்வளவு இருந்தும் அந்த கண்மலை உறுதியாயிருக்கிறது. அப்படியானால் இந்த காலை வேளையிலே இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு விசுவாச தேவ பிள்ளையே, தேவச்சனமே, உங்களை சுத்தி வயல் இருக்கலாம், மண்வெட்டி வரலாம், கடப்பாறைகள் வரலாம், அல்லது களக்கொத்திகள் வரலாம், அல்லது ஈரம் வரலாம், அல்லது தண்ணீர் வரலாம், அல்லது சொத்திரம் அது பண்ட பாத்திரங்கள் வரலாம், அல்லது ஓடியாடுகிற பிள்ளைகள் வரலாம், அல்லது வேலை ஆட்கள் ஏறி உட்கார்ந்து மிதிக்கலாம். என்ன நடந்தாலும் சரி, கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிற நீங்களோ உங்களுடைய உறுதியை விட்டு களையவே கூடாது. கர்த்தர் மீது நம்பிக்கையாயிருங்கள். மனுஷனை ஒரு காலம் நம்பாதீங்க. மனிதர்கள் மீது நம்பிக்கையை வைக்காதீர்கள். தேவனை சார்ந்து கர்த்தருக்காக உறுதியாயிருங்கள். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக உறுதியாய் அல்ல, நாம் விரும்பினது கிடைத்துவிடும் என்கிற அந்த உறுதியில் அல்ல. இங்கு சொல்லப்படுகிற கண்மலையின் உறுதி என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? எஸ்தருடைய உறுதியை குறிக்கிறது. எஸ்தருடைய உறுதி என்ன? நான் செத்தாலும் சாகிறேன். எதற்காக? என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். எலியாவின் உறுதியை குறிக்கிறது. ஏன் எலியாவின் உறுதி சொல்றேன்? ஒரு நாள் அவன் சொன்னான், போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும். மற்ற நீதிமான்களை பார்க்கலும் நான் பெரிய நீதிமான் அல்ல, மற்ற பரிசுத்தவான்களை பார்க்கலும் பெரிய பரிசுத்தம் அல்ல. அப்போ ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக உறுதி என்றார்கள். இந்த உறுதி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை காண்பிக்கிறது. உன்னை நெருப்புல சுற்றுவேன், உன்னை நெருப்புல தூக்கி போற்றுவேன், நான் நினைச்ச உன்னை பொசிக்கிருவேன். சோத்திரம். 7 மடங்கு நெருப்பு அங்க எரிகிறது தெரியுமா? நான் ஒரு உத்தரவிட்டா போதும், நீ இருக்கவே மாட்டே என்று சொல்லி பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான மரண சத்தங்கள் இவர்களுக்கு வந்தது. ஆனாலும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற கண்மலையை போல உறுதியாய் நின்றார்கள். நாமும் ஆண்டவருக்கா நிக்கணும். நமக்கு அரசாங்க வேலை கிடைக்கல, அது கிடைக்கணும், நமக்கு அந்த வருமானம் வரல, இந்த வருமானம் வரணும், நமக்கு வியாதி நீங்கணும், இதுக்கெல்லாம் உறுதியா நிக்கிறத விட்டுட்டு ஆண்டவருக்காக நான் வாழ்வேன், சத்தியத்துக்காக நான் வாழ்வேன், கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன், மரிக்கிற வரைக்கும் ஊழியம் செய்வேன், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் சுவிசேஷம் சொல்லுவேன் என்று சொல்லி ரொம்ப உறுதியா. இன்னைக்கு அருமையான டாக்டர் பெனிட்டா சாமுவேல் டாக்டர் அவர்கள் அந்த சாட்சியை அழகாய் விவரித்தார்.
அப்போ அவங்க சொன்ன காரியம் இவங்க மட்டும் இல்ல, நம்முடைய ஊழியத்துல தொடர்ந்து போன 28ஆம் தேதியிலிருந்து சாட்சி சொல்லி கொண்டு வந்த எல்லா பிள்ளைகளும் சொன்ன ஒரே பிரதான சாட்சி என்னன்னா, அந்த எய்ட்ஸ் வியாதி பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 60 முதல் 100 பேருக்குள் எல்லாரும் தெய்வச்சனங்கள் எல்லாரும் சேர்த்து அந்த அவங்களுக்கு தைரியமா பக்கத்துல நின்று அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது கிட்டத்தட்ட விலை மதிப்புள்ள பொருட்களை கொடுத்தோம். அப்போ அசோத்திர மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டே வந்தாங்க. ஆனா நான் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த ஜனங்கள் எப்படியாவது ஆசீர்வதிக்கணும் ஒரு ஆசை. அவ கிஃப்ட் கொடுக்கும் போது அவங்களை கூப்பிட்டு தலையில கை வச்சு இயேசுவி ரத்தம் சொல்லி நெத்தியில சிலுவை போட்டு அனுப்பல. பொதுவாக அந்த வியாதிக்காரர்களை யாரும் தொட மாட்டார்கள், தொடக்கூடாது. இந்த ஜனங்களை கோஆர்டினேட் பண்ணுகிற பிரதர் செல்வம் அவங்க சொன்னாங்க, இந்த ஜனங்க திடீர்னு கையில பார்த்தா சோத்திரம் மொட்டை கையில ரத்தம் வருமா, திடீர் கால்ல ரத்தம் வருமா, திடீர் இடுப்பு பகுதி ரத்தம் வருமா, காயம் இல்லாம அடி இல்லாம கீழ் இல்லாம ரத்தம் வருமா. ஒருவேளை அந்த தொட்டு கை வச்சு அவங்களுக்கு விஷ் பண்ணி ஏதாவது பண்ணும்போது அவங்கள பிளட் அப்படி நம்ம மேல பட்டுச்சுனாக்கா, ஒரு சொட்டு சும்மா மேல பட்டுச்சுன்னா அந்த எய்ட்ஸ் வியாதி அப்படியே இங்க வந்துடும். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க ஒவ்வொருத்தருக்கா ஜோம் பண்ணும் போது இல்லாட்டி சிலுவை போடும்போது நான் பார்த்துட்டே இருந்தேன், ரொம்ப பயப்படாம ரொம்ப தைரியமா ரொம்ப துணிஞ்சு நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, எங்களுக்கே ஷாக்கா இருந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, வயல்வெளியின் நடுவில் இருக்கிற கன்மலை என்பது இப்படிதான் கர்த்தருக்காக உறுதியா நிக்கணும், இப்படிதான் சத்தியத்துக்காக உறுதியா நிக்கணும். பாதிக்கப்பட்ட ஜனங்கள் வியாதிக்காரர்களை பார்க்கும் போது தொடக்கூடாதவர்கள், தீண்டத்தகாதவர்கள், அசுத்தமானவர்கள், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை பார்க்கும் போது அவர்கள் தீண்டத்தகாதவர்களாகவே இருக்கட்டும், அவர்கள் தாழ்ந்த ஜாதியாகவே இருக்கட்டும், அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருக்கட்டும், அரசாங்கமும் அறிவியலும் பல காரணம் சொல்லட்டும், ஆனால் நமக்கு வேதம் சொல்லுகிறது என்ன, வயல்வெளியின் கன்மலையை போல உறுதியா இருக்கணும். அது கர்த்தருக்காக உறுதியா இருக்கும், நம்முடைய ஆதாயத்தை அடைவதற்காக, ஆண்டவருக்காக. அந்த ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு போன 27ஆம் தேதி முடிச்சிட்டு நம்ம வந்துட்டோம். ஏறத்தாழ இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்றோம் ஒரு 14-15 நாட்கள் ஆக போகுது. ஆனா பரிசுத்தாவிக்கு உண்மையான சொல்றேன், இன்னைக்கும் என் இருதயம் அந்த சேரத்தை சார்ந்த எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மேலதான் இருக்கு. அவங்களை எப்படியாவது திரும்ப கூப்பிட முடியாதா, திரும்ப ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லிட முடியாதா, திரும்ப ஒரு விடுதலையின் சுகமளிக்கிற ஆராதனை நடத்திட முடியாதான்னு சொல்லி எப்போதும் அந்த ஒரு சிந்தை இருந்துட்டு இருக்கு. காரணம், என்னை ஒரு வயல்வெளியின் கன்மலையாய் என்னை நிறுத்தின ஆண்டவன், அதுல ஒரு சிலரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் மாபெரும் பாரமாய் இருக்கிறது. அதை சீக்கிரத்தில் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவே, கடந்து போகட்டும். இப்போ வயல்வெளியின் கன்மலை என்பது அது நல்ல உறுதியை காண்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அடுத்ததாக இந்த வயல்வெளியின் கன்மலை என்பது எதை காண்பிக்கிறது, நல்ல உயரத்தை காண்பிக்கிறது. என்ன உயரம், அந்த வயல்வெளியின் கன்மலையை சுத்தி சின்ன செடிகள் இருக்கு, செடியை விட இந்த கன்மலை உயரம். சின்ன மரங்கள் இருக்கு, மரத்தை விட இந்த கன்மலை உயரும். நல்ல விளைச்சல் தானியங்கள் இருக்கு, அந்த தானியத்தை விட இது உயரும். அங்க வருகிற மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த மனிதர்களை விட இந்த கன்மலை உயரும். இப்படி அங்கு நல்ல விழுகிற காளை மாடுகள் இருக்குது, அந்த மாடுகளை விட இது உயரும். அங்க இருக்கு நல்ல பூட்டப்பட்ட ஏர் இருக்குது, அந்த ஏரை விட உயரும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியில் ஒரு நாள் தானியத்தை அறுவடை செய்து அந்த அறுவடை செய்த தானியத்தை ஒரு வண்டியில ஏத்துனா அது வண்டிக்கு மேல உயரமா இருக்குது. ஆனா கன்மலைக்கு பக்கத்துல வச்சா கன்மலையை விட கீழே தான் இருக்குது, கன்மலை தான் உயர்வா இருக்கு. அப்போ இந்த வயல்வெளியின் கன்மலை என்பது எதை குறிக்கிறது, நல்ல உயரத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
இந்த உயரத்தை காண்பிக்கிறது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த உயரம் என்பது சோதரம். இந்த உயரம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சோதரம், தேவன் எப்படி பூமியில் உயர்ந்தவராய் இருக்கிறாரோ தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படியே உயர்ந்த இடத்திலே அவர் வைக்க பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் சோத்திரம் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். கழுத தேஞ்சி சோத்திரம் கட்டெருமான கதையாக அல்லது கடலில் கரைத்தே பெருங்காயத்தை போல கரைஞ்சி உறைஞ்சி இல்லாம போகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நம்மை சொத்திரம் கத்த நல்லவை எள்ளி நகையாடுகிறவர்கள், நமக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள், நம்மை குறித்து கேவலமாய் அற்பமாய் பேசுகிறவர்கள், நமக்கு எதிராய் ஜெபம் பண்ணுகிறவர்கள், நம்மை குறித்து சோத்திரம் ஊழியக்காரர்களிடத்தில் தவறான தகவலை தெரிவிக்கிறவர்கள், அல்லது நமக்கு எதிராய் போராடுகிற சாத்தான் பிசாசு, இவை எல்லாவற்றுக்கு மத்தியில நாம் எப்போது எப்படி இருக்கணும்? நல்ல உயரமாய் இருக்க வேண்டும். யோபுவின் புஸ்தகம் 22 அதிகாரம் 12வது வசனம். யோபு 22:12 உயரத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எவ்வளவு உயரமாயிருக்கிறது. அல்லேலூயா. உயரத்தை பாரோ, அவைகள் எவ்வளவு உயரமாயிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே இருட்டோட ஜபத்துக்கு வந்திருக்கிறே எனக்கன்பான போதக பிதாக்களே, விசுவாச ஜனமே, தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். இந்த யோபுவின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர் 22:12 சொல்லுகிறதை போல எப்படி அந்த கர்த்தர் நல்லவே நட்சத்திரங்கள் உயரமாய் இருக்கிறதோ, என் தேவனாகிய கர்த்தர் இந்த 2024 ஆண்டிலே ஆண்டவர் உங்களை வயல்வெளியின் கண்மலையை போல நல்ல உயர்த்த போகிறார். நல்ல உயரத்திலே கொண்டு போய் வைக்க போகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது நடக்கும். இயேசுவானவர் வளர்த்தியிலும் விருத்தி அடைந்தார். அவர் நல்ல வளர்ந்தார். 1 சாமுவேல் 3 அதிகாரம் 19-20 சொல்லுகிறது, சாமுவேல் பின்னும் வளர்ந்தான். ஆம், அந்த வளர்ச்சி என்பது உயரத்தை குறிக்கிறது. 2 சாமுவேல் 5 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அந்த விருத்தி என்பதும் ஒரு விதமான உயரத்தை காண்பிக்கிறது. அப்போ வயல்வெளியின் கண்மலை என்பது எதை குறிக்கிறது? நல்ல உயரத்தை குறிக்கிறது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அந்த உயரத்துல ஏறி பார்த்தா எத்தனை ஏக்கர் நிலமோ எங்க விளைஞ்சிருக்கு, எங்க தீஞ்சிருக்கு, எங்க நல்லா இருக்கு, எங்க கருகி இருக்கிறது என்பதை அழகாய் காண்பித்து கொடுத்து விடும். ஆக மொத்தம் இந்த வயல்வெளியின் நடுவில் இருக்கிற கண்மலை எப்படிப்பட்டது என்று சொன்னா, நல்ல ஒரு காவலாளி அல்லது நல்ல ஒரு கவனிக்கிற மனுஷன் சோத்திரம் தன் வயலை கவனிக்கக்கூடிய ஒரு பெரிய கோபுரமாக அந்த கண்மலை இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அது ஒரு நல்ல கோபுரத்துக்கு ஒப்பாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தருடைய கரத்தின் இந்த கோபுரம் உங்க ஜீவியத்தில் நல்ல உயரத்தை கொடுப்பதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக. இப்போ இந்த உயரமோ இருக்கிற அந்த வயல்வெளியின் கண்மலை அடுத்தது என்ன ஆயிடுச்சு? சுத்தி இருக்கிற வயலை பார்க்கிற, சுத்தி இருக்கிற விளைச்சலை பார்க்கிற, சுத்தி இருக்கிற தானியங்களை பார்க்கிற, சுத்தி இருக்கிற கிணற்றையும் தண்ணீரை பார்க்கிற நல்ல ஒரு கோபுரமாய் மாறிவிட்டது.
இந்த கோபுரத்தை குறித்து அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 14:10. தேசமெல்லாம் கேபா தொடங்கி எருசலேமுக்கு தெற்கே இருக்கிற ரிம்மோன் வரைக்கும் சம பூமியாக திருத்தப்படும். எருசலேமோ உயர்ந்ததாகி தன் ஸ்தானத்திலே பென்யமீன் வாசல் தொடங்கி முதல் வாசல் என்கிற ஸ்தலம் மட்டும் கோடி வாசல் வரைக்கும் அணையேல் கோபுரம் துவக்கி ராஜாவின் திராட்சை ஆலைகள் மற்றும் குடியேற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்த்தாக்கா அங்கு வேதம் சொல்லுகிறது, தெற்கே இருக்கிற எல்லாமே சம பூமியாக திருத்தப்படுமா. ஆனா எருசலேமோ உயர்ந்ததாகி, அல்லேலூயா, எப்படி உயர்ந்ததாகி? அது நல்ல கோபுரம் போல உயர்ந்ததாகி. இதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம். உங்க கூட இருக்கிறவர்கள் திருத்தப்பட வேண்டும். நீ பாவத்தில் இருக்கிறாய் திரும்பு, அநியாயத்தில் இருக்கிறாய் திரும்பு, விபச்சாரம் பண்ணுகிறாய் திரும்பு, கள்ளத்தனம் பண்ணுகிறாய் திரும்பு, பொய் சொல்லுகிறாய் திரும்பு, அக்கிரமத்தை விட்டு திரும்பு என்று மற்றவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் திருத்தப்பட்டு கொண்டே சமபூமியா அவங்க வெறும் தரத்தளமாகவே மாற்றப்படுவார்கள். ஆனா தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களையோ ஆண்டவர் எருசலேம் எப்படி உயர்ந்ததா இருக்கிறதோ அதே போல இந்த வயல்வெளியின் கண்மலையை ஒரு கோபுரத்தை போல உயரமாய் வைத்து விடுவார். இது வெறும் வசனத்தின் விளக்கம் அல்ல. இன்றைக்கு அதிகாலை இந்த இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற தெளிவான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்பதை மறந்து போகாதீங்க. இன்னைக்கு நீங்க திருத்தப்படுகிறவர்களாய் சமபூமியாய் இருக்கிற நிலைமை. ஆனா உங்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உயரமான எருசலேமாய் மாற்ற போகிறார். அந்த உயரமான எருசலேமில் இருந்த கோபுரத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். கர்த்தருடைய இந்த வயல்வெளியின் கண்மலையை குறித்து நான் வசனம் இல்லாமலேயே சொல்ல வேண்டுமானால் இதுவரைக்கும் சொன்னதை விட இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன சொல்லிக் கொண்டு போகலாம் தெரியுமா? இந்த வயல்வெளியின் கண்மலையை குறித்து இன்னொரு வெளிப்பாட்டை உங்களுக்கு சொல்றேன். அதாவது கண்மலை இல்லாத வயல்வெளிகளை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல கிணற்று தண்ணீர் தேவைப்படும், வாய்க்கால் தண்ணீர் தேவைப்படும், அல்லது அதிக மழை தண்ணீர் தேவைப்படும். அந்த கிணற்று தண்ணீரை ஊத்தினாலோ வாய்க்கால் தண்ணீரை பாய்ச்சினாலோ சோத்திரம் ஆற்று தண்ணீரை கொண்டு வந்து திசை திருப்பினாலும் கூட அந்த வயல் குடித்து முடிச்ச உடனே திரும்ப வளர்ந்து போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப தண்ணி ஊத்தணும். ஆனா இந்த கண்மலை இருக்கிற வயல்வெளி, கண்மலையை சுற்றில் இருக்கிற வயல்வெளி எப்படிப்பட்டது தெரியுமா? வயல்வெளியில் இருக்கிற கண்மலை இருந்தா அந்த வயல்வெளியை போய் கவனிச்சு பாருங்க. இந்த கண்மலையை சுத்தி இருக்கிற வயல்வெளி நல்ல உஷ்ண காலத்திலும் கூட நல்ல குளுமையா இருக்கும். உஷ்ண காலத்துல கூட நல்ல வயல்வெளியெல்லாம் பசுமையா இருக்கும். நல்ல பயங்கர வெயில், உச்சி வெயில் அடிக்கிற காலத்துல கூட அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் நல்ல அசைந்தாடி காற்றை கொடுத்து அழகான ஒரு பசுமையாய் காணப்படும். இந்த உஷ்ண காலத்திலே, வெயில் காலத்திலே, பயங்கரமான தாக்குதலின் காலத்திலே எப்படி இந்த வயல்வெளியெல்லாம் பச்சையா இருக்குது, எப்படி இங்க நல்ல காத்தடிக்குது, எப்படி இங்க நல்ல மரமெல்லாம் பசுமையா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ரகசியம். அது என்ன ரகசியம்னா இந்த கண்மலை கொடுக்கிற ஜீவன்.
இந்த கண்மலை வயல்வெளிகளுக்கு அருமையான ஜீவனை கொடுக்கு. என்ன ஜீவனை கொடுக்குது? இரவெல்லாம் பெய்கிற பனியை அந்த கண்மலை நல்லா வாங்கி பெற்று தன்னோடு வைத்து கொண்டு வெண் போர்வை போர்த்தினதை போல அந்த மலை முழுவதும் பனிமலையாகவே மாறிவிடுகிறது. நல்லா எல்லா பனியையும் மலை துளிகளையும் அந்த கண்மலை பெற்று அந்த பாறைகள் சமுத்திரத்துக்கு மேலே தன்னை வைத்துக் கொண்டு அழகாக லீபனோனை போல வெண்பனி மூடினது போல மலை மாறிடுது. மறுநாள் காலையிலே பொழுது விடுகிறது, சூரியன் உதிக்கிறது, ஒளி வருகிறது. ஒளி வந்த நேரத்துல தள்ளி இருக்கிற வயல், தூரத்தில் இருக்கிற வயல், சமப்படுத்தப்பட்ட தரையில் இருக்கிற வயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாததுனால, ஈரம் இல்லாததுனால காஞ்சி போயிருக்கும், மொடமொடத்து போயிருக்கும். ஆனா இந்த வயல்வெளியின் கண்மலை இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த வயல்களை பார்த்தீங்கன்னா அது நல்ல பசுமையா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? இந்த கண்மலை தன் மீது போர்த்தி வைத்திருந்தேன், தன்னிடத்தில் பிடித்து வைத்திருந்தேன் அழகான பனி கட்டிகளை, அழகான பனி போர்வையை, அழகான நல்ல பனி தண்ணீரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் கரைய 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 அந்த கண்மலை கீழே அனுப்பி கொண்டே இருக்கும். இரவெல்லாம் பிடித்து, சாயங்காலம் எல்லாம் பிடித்து, நடுவு இரவெல்லாம் பிடித்து, விடிய விடிய தான் பிடித்து வைத்திருந்த அந்த பனி நீரை, அந்த பனி கட்டியை அதை அப்படியே கரைத்து கரைத்து கீழே அனுப்ப தள்ளி இருக்கிற வயலெல்லாம் காய. ஆனா அந்த கண்மலையை சுற்றி இருக்கிற வயல்வெளியோ எப்போது பசுமையா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த கண்மலை அந்த பனியை ஊற்றுகிறதே அது எதை குறிக்கிறது தெரியுமா? இது கொடுக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. ஒரு கண்மலை தன்னை சுற்றி இருக்கிற வயல்வெளிக்கு நல்ல அருமையான நீரை கொடுக்குது. தன்னை சார்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிற மரத்துக்கு நல்ல பனியை கொடுக்கிறது. ஓ சோத்திரம். தன்னை சுற்றிருக்கிற ஓ விளைச்சலுக்கு அது வேண்டிய நல்ல ஈரத்தை கொடுக்கிறது. இந்த கண்மலை, வயல்வெளியின் கண்மலையானது நல்ல ஒரு கொடுக்கிற கண்மலையாய் மாறுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. வயல்வெளிக்கு பெற்றுக் கொள்ளுகிற அனுபவம் உண்டு, ஆனா கண்மலைக்கு கொடுக்கிற அனுபவம் இங்க இருக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எந்த ஒரு தேவ மனுஷன் இரவெல்லாம் இந்த பனி பெய்கிற மழையை போல இரவெல்லாம் ஜெபிக்கிறானோ, இரவெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, எந்த ஒரு தேவ பிள்ளை யாக்கோவை போல ராம் முழுவதும் கர்த்தரிடத்தில் போராடுகிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்திலே எப்படியோ தேவைகளை சந்திப்பார். அந்த பொருளாதாரத்தின் நன்மையின் சேமம் உண்டாகும். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்று தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல சேமங்களாகிய பணம், பொருள், விளைச்சல், மற்ற வஸ்திரங்கள், இதை எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். பைபிள்ல யார் யாரோ யார் யாருக்கோ எவ்வளவோ கொடுத்தாங்க. ஆனா அதுல பைபிள்லயே ரொம்ப எனக்கு பிடிச்ச கொடுக்கிற ஒரு நபர் யாருன்னா, நீதிமொழிகள் 31 அதிகாரத்துல புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவ எல்லாருக்கும் எப்ப திரும்ப கொடுக்கிறா? அதிகாலையில் தன் வேலைக்காரருக்கு படி அளக்கிறார். எல்லாரும் படி கொடுக்கும் போது, எல்லாரும் கூலி கொடுக்கும் போது வேலை வாங்கி முடிச்சிட்டு சாயங்கால நேரத்துல கொடுப்பாங்க, ராத்திரியில கொடுப்பாங்க, போகும்போது கொடுப்பாங்க. இதுதான் உலகத்தின் நியதி, இதுதான் உலகத்தின் நியமம். ஆனா இவளோ அதிகாலையில் தன் ஜனங்களுக்கு காலையிலேயே படி அளக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை அந்த வசனத்தை வாசி, ரொம்ப பிடிச்ச வசனம். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 31:15. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து
தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். விடிஞ்சும் விடியாமலேயே கூலி கொடுக்கிற பழக்கம் இந்த புத்தியுள்ள ஸ்திரீக்கு இருக்கு. ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னால் வயல்வெளியின் கண்மலை எப்படி தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறதோ, பனியை கொடுக்கிறதோ, ஈரத்தை கொடுக்கிறதோ, நல்ல செழிப்பை கொடுக்கிறதோ, நாம் தேவ பிள்ளைகளாகி நாம் அநேக ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஊழியத்தை கவனமாய் செய்கிறவர்கள் யார் என்று பார்த்து அந்த மெய்யான ஊழியங்களுக்கு தாராளமும் ஏராளமாய் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அது ரொம்ப முக்கிய கத்தனளவே. இப்போ இந்த புத்தியுள்ள ஸ்திரீ அதிகாலையிலேயே படியளக்கிறான்னு சொன்னேன். அதிகாலையில் படியளக்கிறதுக்கு அவளை மட்டும் அப்படி செய்தாலே அதுக்கு என்ன சீக்ரெட், அதோடைய ரகசியம் என்னன்னாக்கா, அதே வசனம் பதில் சொல்லு. நீதிமொழிகள் 31:15 சொல்லி, இருட்டோடே எழுந்து. அல்லேலூயா. இருட்டோடு எழுந்திருக்கிற நல்ல ஒரு அருமையான சுபாவம் உள்ள ஸ்திரியா அந்த புத்தியுள்ள ஸ்திரீ காணப்படும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல சூத்திரம் சாயங்கால ஜபத்துக்கு மத்தியான ஜபத்துக்கு சொன்னாக்கா வேலை பார்த்துக்கிட்டே வர்றதுக்கு ஆயத்தம். ஆனா அதிகாலை இருட்டோட ஜபத்துக்கு கூப்பிட்டாதான் 1008 சாக்கு சொல்றோம், பலவிதமான காரணங்கள் சொல்றோம். ஆனா தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் இன்றைக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், வயல்வெளியின் கண்மலையை போல மாறணும். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை நீங்க தாங்கணும், அநேகருக்கு கொடுக்கிறவங்களா வளரணும். அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நீங்க பேங்க்ல பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது கிடையாது, நிறைய இன்ட்ரெஸ்டுக்கு வாங்கிட்டே இருக்கிறது கிடையாது, நிறைய கடன் பட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நீங்க நல்ல கொடுக்கிறவர்களா மாறணும், எல்லாருக்கும் படி அளக்கணும். அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே. இந்த புத்தியுள்ள ஸ்திரியை போல இருட்டோடே எந்திரிக்க பழகணும், இருட்டோடே எந்திரிக்கணும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். இந்த மாதம் 1ஆம் தேதி நான் தேவனுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னாக்கா சோத்திரம், சில மாதங்கள்ல நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்கார பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன சம்பளத்தை ஒரு சிலர் கொடுக்கிறோம். அந்த சம்பளத்தை கொடுக்க சில நாட்கள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஆயிரும். ஆனா ஒருவரும் வாயத்திலிருந்து ஒரு நாளும் எதையும் கேட்டது கிடையாது. நானும் முடிஞ்ச வரைக்கும் உடனே பண்ணிடுவேன். ஆனா இந்த மாதம், இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பயங்கர செலவு, கையில இருந்த காசெல்லாம் போயிடுச்சு. ஏற்கனவே கரம் கொடுக்கும் ஊழியத்துல நமக்கு பெரிய துண்டு விழுந்துருச்சு. இவ்வளவு இருந்தும் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கர்த்தர் கிருபையா கிரியை செஞ்சாரு. 1ஆம் தேதியே கிட்டத்தட்ட எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடிச்சாச்சு. மே 1ஆம் தேதி அன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 98-99% எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடிச்சாச்சு. அப்போ நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, அந்த இருட்டோடு எழுந்து உமக்கு ஊழியம் செய்கிறவனை, இருட்டோடு எழுந்து உடைய வசனத்தை பேசுகிறவனை, இருட்டோடு எழுந்து ஜெபிக்கிறவனை நீர் எப்படி ஆசீர்வதிக்கிறேன், நன்றி ஆண்டவரே என்று சொன்னேன். இந்த அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கண்ண மூடி தீர்க்க தரிசனம் சொல்லலாம், கவலைப்படாதீங்க. இதோ கர்த்தர் கதவை திறக்கிறாரு. நான் பொய் சொல்ல விரும்பல. உங்களுக்கு கர்த்தர் கதவை திறக்கணும், விளைச்சல் உண்டாகணும், அறுவடை உண்டாகணும், பனி உண்டாகணும், தண்ணி உண்டாகணும், ஈரம் உண்டாகணும், செழிப்பு உண்டாகணும், பூரிப்பு உண்டாகணும். அதுக்கு ஒரு ரகசியம், அதிகாலை இருட்டோட ஜெபத்துல தினந்தோறும் வந்து பாருங்க. நம்முடைய கூட்டத்துல வர ஆரம்பித்த தேவ பிள்ளைகள் சொந்த வீடு கூட கட்ட முடியாத நிலைமையில இருந்தவங்க இருக்காங்க. நிலம் இருக்குது, பணம் இருக்குது, பணமும் இருந்து நிலமும் இருந்து வருஷ கணக்கா வீடு கட்ட முடியல. ஆனா தொடர்ந்து இருட்டோட ஜெபத்துக்கு வந்தாங்க. ஒரு நாள் அவங்களோட வாசஸ்தலத்துக்கு போகும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தா. அப்போ அவங்க கேட்டாங்க, பாஸ்டர் இங்க கட்டணுமா அங்க கட்டணுமா, நீங்க சொல்லுங்க. கத்து நான் ஜெபம் பண்ணி சொன்னேன், இந்த இடத்துல கட்டுங்க.
அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க பார்க்கிறோம். ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் வீடும் மகிமையாய் முடியுது. அப்ப இருட்டோட ஜெபத்துல எழுந்திருக்கும் போது, இருட்டோட வேலையில கர்த்தரை பார்த்து முத்தம் செய்யும் போது, நம்முடைய எல்லா குறைவையும் நிறைவாக்குகிறவர் தான் அந்த ஆண்டவர். அதுதான் வயல்வெளியின் கண்மலை. ஓ கர்த்தர் நல்லவே. இந்த வயல்வெளியின் கண்மலையானது ஓசத்திரை இப்ப கொடுக்கிறது என்று சொன்னேன். அடுத்தது, இந்த வயல்வெளியின் கண்மலை எதை குறிக்கிறது தெரியுமா? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பிக்கிறது. மற்ற பட்டணங்கள், மற்ற பகுதிகளில் காணப்படுகிற கண்மலையை விட இந்த வயல்வெளியின் கண்மலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட கண்மலை. எப்படியா? கண்மலைக்கு மேற்புற ஆசீர்வாதம் கீழ்ப்புற ஆசீர்வாதம் இருக்கான்னா, ஆமா இருக்கு. எப்படி இருக்குது? இரவு நேரத்துல மேல இருந்து பெய்கிறதான பனி, சாயங்கால நேரத்துல மேல இருந்து பெய்கிறதான மழை, பகல் நேரத்துல உச்சியிலிருந்து அடிக்கிற வெயில், இது எல்லாமே கண்மலையின் மேல் பகுதியை, வெளிப்பகுதியை அழகாய் தொடுகிறது. மலையின் மீது வந்து இறங்குகிறது. ஓ மலையை நிரப்புகிறது. அதே சமயத்துல இந்த கண்மலை எங்க இருக்கு? வயல்வெளியின் கண்மலையா, வயல்களுக்கு நடுவுல இருக்கு. அப்ப நடக்கிறது என்ன? பூமிக்கு கீழே எப்போதும் ஒரு நீரோட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நீரோட்டத்திலே இந்த கண்மலை இருக்கிறது. அடுத்தது கர்த்தர் கீழ்ப்புறத்துலதான் அந்த நீரோட்டம் அதிகமா இருக்கிறதுனால அதற்குள் சில ஜீவராசிகள் இருக்கும், உயிரினங்கள் இருக்கும். அந்த உயிரினங்களுக்கு இந்த கண்மலை அடைக்கலமாக இருக்கிறது. அப்போ இந்த உயிரினங்களுடைய ஆசீர்வாதம், கீழ்ப்புறத்தின் ஆசீர்வாதம் இந்த கண்மலைக்கு இருக்குது. ஓ கர்த்தர் நல்லவே. அது மாத்திரமல்ல, அந்த சொத்துற கண்மலையின் கீழ்ப்பகுதியிலே நீங்க எவ்வளவு வெட்டினாலும் ஈஸியா வெட்டலாம், எவ்வளவு தோண்டினாலும் ஈஸியா தோண்டலாம். அங்கு நல்ல மணல் கிடைக்கும். கண்மலைக்கு அடியில நல்ல சுத்தமான மண்ணு அல்ல, நல்ல மணல் கிடைக்கும். இப்போ இந்த கண்மலையின் மேல் பகுதி வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும், இந்த கண்மலையின் கீழ்ப்பகுதியோ பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்திருக்கு. இந்த மேல் பகுதி ஆசீர்வாதமும் கீழ்ப்பகுதி ஆசீர்வாதமும் நிறைந்த மனிதன் யார் என்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர், கவனிங்க, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வயல்வெளியின் கண்மலை மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் எப்படி ஆசீர்வாதமாயிருக்கிறதோ அதற்கேற்ற மனுஷன் யார் என்றால் யோசேப்பு. இந்த யோசேப்புக்கு வானத்தின் ஆசீர்வாதமும் கிடைச்சது, பூமியின் ஆசீர்வாதம் கிடைச்சது. அப்போ இந்த அருமையான சத்தியத்தை கேட்பதற்கு தூக்கத்தை விட்டுவிட்டு, உறக்கத்தை விட்டுவிட்டு, பலவீனங்களை தள்ளிவிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாய், ஒரு மெய்ப்பனாய், ஒரு தகப்பனாய் நான் சொல்றேன், ஆண்டவர் வானத்து ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ கர்த்தர் நல்லவே. பூமியின் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வயல்வெளியின் கண்மலை மேல் ஆசீர்வாதத்தையும் கீழ் ஆசீர்வாதத்தையோ அருமையாய் பெற்றிருக்கிற நல்ல ஆசீர்வாதங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரமானது இப்படிப்பட்ட நல்ல இந்த வயல்வெளியின் கண்மலைக்குரிய ஆசீர்வாதத்தினால் உங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இதோடு நின்று விடவில்லை. இந்த கண்மலை, அதாவது வயல்வெளியின் கண்மலை எப்படிப்பட்டது என்று சொன்னா, நல்ல சுற்றுப்புறம் நிறைந்த ஒரு கண்மலை. இந்த கண்மலைக்கு ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, இது நல்ல சுற்றுப்புறத்தை உடைய அருமையான கண்மலை. இந்த பக்கம் பார்த்தா இந்த கண்மலை கொஞ்சம் சரிவா இருக்கு, அந்த பக்கத்துல பார்த்தா அந்த கண்மலை நல்ல கொஞ்சம் ஏறுகிறதற்கு முகமா இருக்குது, இன்னொரு பக்கத்துல பார்த்தா அந்த கண்மலை கீழிருந்து மேல வரைக்கும் ஒரே உயரமா இருக்குது, இன்னொரு நாலாவது பக்கத்துல இருந்த கண்மலையை பார்த்தாக்கா ஓசத்திரம் ஏறலாமா வேண்டாமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிக்கும் தன்மையாயிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த கண்மலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நல்ல சுற்றுப்புறம் நிறைந்த ஒரு கண்மலையாய் காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த சுற்றுப்புறம் என்பது என்ன? ஓ கர்த்தர் நல்லவர். இந்த சுற்றுப்புறம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:30. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. அல்லேலூயா. இந்த வயல்வெளியின் கண்மலை நல்ல சுற்றி வரக்கூடிய, எங்கிட்டு வந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுப்புறத்தின் கண்மலையா இருக்கு. சில இடங்கள்ல கண்மலைய பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கு, ரவுண்டா வர முடியாது. உதாரணத்துக்கு மதுரைக்கு பக்கத்துல ஒத்தக்கடை என்கிற ஒரு இடம் உண்டு. அங்க ஒரு கண்மலை இருக்குது, அந்த மலைக்கு பேர் யானை மலை ஒத்தக்கடம்பாங்க. ஓசத்திரம் ஏன்னாக்கா அந்த மலையே யானைய போலதான் இருக்கும், யானையின் உருவம் எப்படியோ அந்த மலை நீளமா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல சுத்தி வர முடியும், ஏன்னா அது நீளமான மலை. ஓ கர்த்தர், எவரெஸ்ட் மலையை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உயரமான மலை, அதுல ஏறதான் முடியும், சுத்தி வர முடியாது. இப்படி ஒவ்வொரு கண்மலையும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும். ஆனா வயல்வெளியின் கண்மலையோ நல்ல சுற்றுப்புறம் உள்ள, சுற்றி வரக்கூடிய அருமையான கண்மலையா இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சுற்றுப்புறம் எதை குறிக்கிறது? 2 நாளாகமம் 20:30 சொல்லுகிறதை போல சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த சுற்றுப்புற கண்மலை என்பது எதை குறிக்கிறது? நல்ல இளைப்பாறுதலை குறிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த சுற்றுப்புற கண்மலையை குறித்து இன்னொரு ஆச்சரியமான வசனத்தை காண்பிக்கிற, எழுதி கொள்ளுங்க வேண்டியவர்கள். 2 நாளாகமம் 15:15. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். அல்லேலூயா. சுற்றுப்புறம் என்பது எதை குறிக்கிறது? 2 நாளாகவும் 15:15 சொல்லுவதை போல அது நல்ல இளைப்பாறுதலை குறிக்கிறது, அருமையான இளைப்பாறுதலை குறிக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களோட சுற்றிலும் இருக்கிறவர்களிடத்திலிருந்து நல்ல சமாதானமான செய்திகளை கேட்க பண்ணுவார். உங்க சுற்றுப்புறத்தாரிடத்திலிருந்து நல்ல தேவனுடைய அமெரிக்கையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். சுற்றுப்புறத்தாரிடத்திலிருந்து யுத்தமில்லாத ஒரு அனுபவத்தை ஆண்டு கட்டளையிடுவார். இந்த கண்மலை வயல் வெளியின் கண்மலை. வேதத்தில் எத்தனையோ கண்மலை இருக்கிறது, அதுல வயல்வெளியின் கண்மலை. இந்த வயல்வெளியின் கண்மலையிலே
இத்தனை ரகசியங்கள் இருக்குது ஐயா, இத்தனை மறைப்பொருட்கள் இருக்குதம்மா. இவ்வளவு தயவு தாட்சியத்தை ஆண்டு வைத்திருக்கிறாருங்க. அப்போ இந்த காலை வேளையிலே இருட்டோட ஜெபத்துக்கு வந்து நல்ல வசன ஆராதனையின் போது கர்த்தரை ஸ்தோத்தரித்து, நல்ல சாட்சியின் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லி, நல்ல தேவ சத்தத்தை கேட்கும் போது கண்ணீரோடும் எதிர்பார்ப்போடும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கண்மலையின் அனுபவம் கிடைக்காதா? என்னை தேவன் இப்படிப்பட்ட ஒரு கண்மலையை மாற்ற மாட்டாரா என்று எத்தனை பேர் நீங்க ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வயல்வெளியின் கண்மலையின் அனுபவத்தை மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுத்து நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார், நல்ல ஒரு அமெரிக்கையை கொடுப்பார், சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத ஜீவியத்தை தருவார். விசுவாசிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நம்பிக்கையோடு எதிர்பாருங்க. இந்த நற்கிரியைகளையும் இந்த நல்வார்த்தைகளையும் ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். வயல்வெளியின் கண்மலை, வயல்வெளியின் கண்மலை, அது விவரிக்க முடியாத கிருபை பெற்ற கண்மலை. அவ்வளவு சீக்கிரத்தில் சொல்லி முடிக்க முடியாத மகிமை பெற்ற கண்மலை. இந்த கண்மலையின் அனுபவத்தை உங்களுக்கு தேவன் தருவாராக, உங்கள் புருஷனுக்கு தேவன் தருவாராக, உங்க மனைவிக்கு ஆண்டு தருவாராக, உங்க பிள்ளைகளையும் இந்த வயல்வெளியின் கண்மலையை போல ஆண்டவர் மாற்றுவாராக. நாம் இருக்கிற இடங்களிலே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவே. இந்த வயல்வெளியின் கண்மலை 3 காரியத்தை குறிக்கிறது. 1, அது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. 2வது, இந்த வயல்வெளியின் கண்மலை 3 வித வாசனையை குறிக்கிறது. 3வதாக, இந்த வயல்வெளி கண்மலைக்குள் இன்றைக்கு கேட்ட செய்தியின்படி நிறைய ரகசியங்களை வைத்திருக்கிறே. இதில் 3வது கண்மலையாகிய ரகசியங்கள் நிறைந்த கண்மலையாய் எங்களை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவே. வயல்வெளியின் கண்மலை என்ற தலையங்கத்தின் கீழாய் கர்த்தர் இவ்வளவு நேரம் பகிரங்கமாகவும் வெளியரங்கமாகவும் பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாட்டின்படி கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அனுப்பி, நீர் மடை திறந்த வெள்ளம் போல வார்த்தைகளை அனுப்பி கொடுத்து பேசினதற்காக நன்றி. ஊழியக்காரனாகினான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன். இன்றைக்கு இருட்டோட ஜெபத்துக்கு வந்து இப்போது இருக்கிற எல்லா ஜீவியமும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மேற்புறத்து ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்புறத்து ஆசீர்வாதத்தையும் உடையதாய் மாறட்டும். புத்தியுள்ள ஸ்திரியை போல இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரத்தை பரிமாறி வேலையாட்களுக்கு படி அளக்கிற அந்த ஒரு முன்பாக்கியத்தை முன்ஸ்லாக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தருளுவீராக. ஆண்டவர் வாய்க்கற்றையும் தேவன் கைக்கொடி வரச்சையும் இந்த நாள் முழுவதும் நாங்கள் போகிற வருகிற பிரயாசப்படுகிற முயற்சிக்கிற பிரயாணம் பண்ணுகிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. வயல்வெளியின் கண்மலையாம் கிறிஸ்துவாகிய நீர் எங்களை சூழ பலவிறங்கி காத்துக்கொள்ளும். நாங்கள் சுற்றி வருகிற கண்மலையாய் எங்களை மாற்றுவோம். நாங்கள் சுற்றி வருகிற இஸ்ரவேலின் கண்மலையாய் எங்களை மாற்றுவீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.